உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பணியில் இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கு செவ்வாய் ராகு சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய யோகங்கள் என்ன, சில ராசி என்பவர்களுக்கு நல்லது நடக்கும், சில ராசி என்பவர்களுக்கு தீயதும் நடக்கும். அப்போ எந்த மாதிரி சூழ்நிலைகளை நம்ம என்ன பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றதான் இந்த 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்க போகிறோம். துலா ராசி என்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் ராகு சேர்க்கை வருகின்ற பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி வரை 42 நாட்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் ராகுவுடன் சேரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. இந்த துலா ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, எல்லாருக்கும் உதவி இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு உதவக்கூடிய நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. நேர்மையாக இருந்து வாழ்க்கை வீணா போனவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள் தான். சார் நேர்மையாக இருக்கிறது ஒரு தப்பா சார்? என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? நேர்மையாக இருக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த நேர்மை உங்களை கஷ்டப்படுத்தும் போது என்ன ஆகும்னா அது ஒரு வருத்தத்தை கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. மற்றவங்களாம் நேர்மையாக இல்லாமல் நல்லா சம்பாதிக்கிறாங்களே சார், பொய் சொல்லி வாழ்ந்துட்டுருக்காங்க, எல்லா விதமான தப்பும் பண்ணுறாங்க, ஆனால் நான் நேர்மையாக இருக்கிறேன், எனக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது, ஏன் இப்படி இந்த உலகம் இப்படி இருக்குது அப்படின்னு வருத்தப்படக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த துலா ராசி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த சனியில் உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால் பார்த்தீங்கன்னா நேர்மையாக தான் இருந்து ஆகணும். ஆனால் அந்த நேர்மை தான் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய அடுத்த தலைமுறை நன்றாக இருப்பதற்கான ஒரு காரணமாக அமையப்போகுது. நல்லா நான் வச்சுக்கோங்க. நீங்கள் நேர்மையாக இருந்ததுனால ஒன்றும் குறைஞ்சி போட மாட்டீங்க, கவலைப்படாதீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன் சார், பணம் இல்லாமல் இருக்கேன் சார், 50 வயசாச்சு, இதுக்கப்புறம்லாம் என்ன சம்பாதிக்க போகிறேன்னே தெரியல, 10 பைசா இல்லை, யாரும் மதிக்க மாட்டுறாங்க, செய்ய மாட்டுறாங்க, ஒரு வீடு இல்லை, ஒரு இடம் இல்லை, என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு எண்ணங்கள்லாம் வரும், இல்லைலாம் சொல்லலை. ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு நிம்மதியான வாழ்க்கை பிற்காலத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். கடைசி காலத்தில் எப்படி இருந்தால் என்ன சார், இப்போது அனுபவிக்கக்கூடிய காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன், சந்தோஷப்படக்கூடிய காலகட்டத்தில் சந்தோஷப்பட முடியாமல் இருக்குது, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, இதுலேருந்து எப்படி வெளில வருதுன்னு தெரியல. அதுக்கு தான் இந்த 42 நாட்கள் உதவப்போகுது. முக்கியமாக இந்த காலகட்டத்தில் தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை மாற்றக்கூடிய ஒரு நேரம், தொழிலில் லாபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம், தொழிலில் மிகப்பெரிய வருமானம் வரக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. வேலையில் இருக்கீங்க, இந்த துலா ராசி என்பவர்கள் காலபுருஷனுக்கு 7வது ராசி. அதனால் நிறைய துலா ராசி என்பவர்கள் நான் ஜாதகம் பார்க்கும்போது என்ன சொல்றேன்னா, வெளியூர் போய் வேலை பாருங்க, வெளிநாடு போய் வேலை பாருங்க, அவங்க எல்லாருமே சிறப்பாக இருக்காங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் யாராவது துளாராசியாக இருக்காங்க, ஊர் மாறி இருந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள். ஏன்னா காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த துளாராசி என்பவர்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வளரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எப்பவுமே இந்த சனி தசையும் புதன் தசையும் வரும். இந்த சனி தசை புதன் தசை என்ன பண்ணுன்னா கண்டிப்பாக ஒரு இடமாற்றத்தை கொடுக்கும். அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் கஷ்டப்பட்டு இருக்காங்க. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வேறு வழி இல்லை, அவங்க ஊரில் இருந்து பண்ண வேண்டியிருக்கு, தப்பு இல்லை. ஆனால் வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே வேலை மாறணும்னு நினைக்கும் போது, இல்லை வேறு ஊரில் வாய்ப்புகள் வரும்னு நினைக்கும் போது, இல்லை ஒரே இடத்துல ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்குமே எப்போ வேலை போகும்னு தெரியாமல் இருக்கும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாகுது. அப்போ அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இடமாற்றம் பண்ணுங்க, வேலை மாற்றம் பண்ணுங்க, தொழிலை மாற்றுங்க. கண்டிப்பாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த 42 நாட்கள் இதற்கு எல்லாமே உதவும். வாழ்க்கையில் முன்னேறணும், வாழ்க்கையில் கடன் இல்லாமல் இருக்கணும், எல்லாருக்கிட்டையும் நல்லா சந்தோஷமாக இருக்கணும், அவமானப்படாமல் முதல்ல இருக்கணும் சார், கடன் இல்லாமல் இருக்கணும் சார் அப்படின்னா கண்டிப்பாக இடம் மாற்றம் செய்வது சிறப்பு. அது முக்கியமாக நான் சொன்ன தசாவாக இருக்குன்னா ஒரு வாட்டி உங்கள் ஜாதத்தையும் பார்த்துட்டு இடம் மாற்றம் செய்தீர்கள். ஆனால் வேலை மாறணும்னா தைரியமாக மாறுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். வேற ஊருக்கு ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி வேலையில் பிரச்சனை இருக்கா, வேற ஊருக்கு ட்ரை பண்ணுங்க, வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுங்க. வெளிநாட்டில் இருக்கீங்க, அங்கேயுமே பிரச்சனை இருக்கு சார், நான் துளாராசி தான் சார்னா அங்கேயே ஒரு இடமாற்றம் பண்ணுங்க. இது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கு. இதை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாற முடியும். சார் நான் பிஸ்னஸ் பண்ணுறது சார் இருக்கிற ஊரில் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்த மாற்றுங்க.
இல்லை பிஸ்னஸ் ஏதாவது கொஞ்சம் மாற்ற முடியுமா உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மாற்றிக்கங்க. பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் முதல்ல உங்களுக்கு வருமானம் வரும். வருமானம் வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களை மாதிரி கடனை பர்ஃபெக்டாக கட்டுறவங்க யாருமே கிடையாது. அந்த வட்டி 5ஆம் தேதிலாம் கட்டி 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 வாழ்க்கையில் நொந்து நூடுல்ஸாக இருக்கீங்க. இப்போ அந்த மாதிரி தான் துளாராசி என்பவர்கள் எப்பவுமே இருப்பாங்க. அப்போ அந்த கடனை கட்டாமல் இருக்கிறதுக்கு, வருமானம் வர வைக்கிறதுக்கு நீங்கள் சில மாற்றங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஆஃபீஸ் மாற்றுங்க, இல்லை ஆஃபீஸில் ஏதாவது டேபிள் மாற்றி போடுங்க, இல்லை ஃபேக்ட்ரி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஃபேக்ட்ரியில் நீங்கள் மாறி உட்காருங்க. இந்த மாதிரி விஷயங்களை செய்தீர்களானால் கண்டிப்பாக இந்த துளாராசி என்பதுக்கு கடன் பிரச்சனை குறையும். அதே மாதிரி உறவுகளால் நிறைய பிரச்சனைகள் வரக்கூடிய அன்பர்கள் இந்த துளாராசி அன்பர்கள். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்களால கஷ்டப்படக்கூடிய எந்த ராசின்னு கேட்டால் இந்த துளாராசி தான். அதுவும் முக்கியமாக அண்ணனால் வீணாக போயிட்டேன், தம்பியால் வீணாக போயிட்டேன், தங்கச்சியால் கஷ்டப்பட்டுருக்கேன், அக்காவால் கஷ்டப்பட்டுருக்கேன், நான் தான் என் குடும்பத்துக்கே சாப்பாடு போட்டுட்ருக்கேன், அம்மா அப்பா கடனெல்லாம் நான் தான் கட்டினேன். இந்த மாதிரி எல்லா விதமான கடன் சுமைகளை தலையில் சுமக்கக்கூடிய ஒரு முக்கியமான ராசி எதுன்னு கேட்டால் இந்த துளாராசி தான். அந்த பிரச்சனைகள்லேருந்து நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 42 நாட்கள் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், ரிலேஷன்ஷிப்பை கொஞ்சம் நீங்கள் ஹாய் பைன்னு இருங்க. உங்களை அப்படியே விட்டுட்டு வர சொல்லலை, கொஞ்சம் நகர்த்தி வச்சு நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தீங்க அப்படின்னா சிறப்பு. அதேமாதிரி முக்கியமாக துளாராசி என்பதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, கடன் வாங்கி உங்கள் குடும்பத்துக்காக செய்யாதீங்க. இல்லை சார் அதான் மாட்டிக்கிட்டேன் சார், இப்போ அதுலேருந்து வெளில வரத்துக்கு சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்டவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க துளாராசிக்காரங்க. அதுதான் பிரச்சனை, அதான் ஆரம்ப புள்ளியே. நீங்கள் ஒரு 50 லட்சம் கடன் வாங்கிட்டு நீங்கள் மாதம் சம்பாதிக்கிறது கம்மியாயிடுச்சுன்னா எப்படி கட்டுவீங்க நீங்கள்? அப்புறம் எங்கே மாற முடியும்? இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள். அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய நேரம் இந்த 42 நாட்கள் இருக்குது. அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். குழந்தை இல்லாதவர்கள் ட்ரீட்மெண்ட் போயிடுங்க. இந்த ஒரு 42 நாளில் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக குழந்தை பேர் கண்டிப்பாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. அதேமாதிரி திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மனைவியால் லாபம் வரக்கூடிய நேரம், கணவரால் லாபம் வரக்கூடிய நேரம், அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் காதலில் வெற்றியடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த 42 நாட்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பவர்கள், அது முதலே சொல்லிட்டேன். வெளியூர் சென்று வேலை பார்ப்பவர்கள் அதையும் பார்த்தாச்சு. அதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த துளாராசி என்பவர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குறையும். அதுவும் இடமாற்றம் உறுதியாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்தீர்களானால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வெற்றியை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த 42 நாளில் துளாராசி என்பவர்களுக்கு உறுதியாக இருக்குது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி செவ்வாய் தசை நடக்குது, ராகு தசை நடக்குது அப்படின்னும் போது நிறைய பேருக்கு நல்ல 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 விஷயங்கள் நடக்கும். அதே போல் சில பேருக்கு ராகு திசை நிறைய கெட்ட விஷயங்களை கொடுக்கும். கேது திசை, அதே போல் சனி திசை, இது மாதிரி அசுப கிரகங்களுடைய திசை தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப்பில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். 51 பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது. சில பேர் நோட்டில் எழுதி தரணும்னு கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள், கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, இல்லை ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஜாதக பலன் பார்க்கறது எப்படி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தேவ பிரசன்னம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.